நம்ம இப்ப என்ன பார்க்க போறோங்கன்னா, எக்ஸல்ல இருக்கக்கூடிய சம் இஃப் ஃபார்முலா. இத எப்படி யூஸ் பண்றோன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த நந்தான்ற நேம் அகைன் அகைன் வந்துட்டே இருக்கு. நான் ஒரு இடத்துல நந்தான்னு போட்டா எனக்கு டோட்டல் வேல்யூவுமே வரணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னா, இந்த சம் இஃப் ஃபார்முலா கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போலாம். இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறேன். சம் இஃப் ஓப்பன் பிராக்கெட் ரேஞ்ச். நான் போய் எதுல தேடப் போறேன், நான் எதுல போய் சர்ச் பண்ண போறேன் அப்டின்னா, நான் நேம் குடுத்து தான் சர்ச் பண்ண போறேன். அதனால நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. கம்மா குடுத்துக்கிறேன். கிரைட்டீரியா எங்க போய் சர்ச் பண்ண போறேன், நான் இந்த எம்ப்டி செல்ல கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நான் இந்த இடத்துல பேர் குடுத்தா எனக்கு அங்க ஷோ ஆகணும். ஓகேங்களா? காமா. சம் ரேஞ்ச் எத நான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன் அப்டின்றது தான் இந்த சேல்ஸ தான் நான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அதனால இந்த சேல்ஸ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பிராக்கெட் க்ளோஸ், என்டர். பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நேமும் குடுக்காதனால 0ன்னு வருது. அதே நான் இங்க நந்தான்னு குடுக்கப் போறேன். நந்தான்னு குடுத்தா 11,500. இப்ப நான் நேம மாத்துறேன். இங்க நந்தான்றத எடுத்துட்டு லூனான்னு குடுக்குறேன். லூனான்னு குடுத்தா 9,000. இப்ப நம்ம வேற நேம் குடுக்கலாம். சந்தியான்னு குடுக்குறேன் பாருங்க. சந்தியான்னு குடுத்தா, இங்க வேல்யூவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்னுடைய சேல்ஸ் தெரிஞ்சிடுச்சு. சந்தியா எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இப்படி தான் சம் இஃப் ஃபார்முலாவ யூஸ் பண்றது. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறதன் மூலியமாக நீங்க சம் இஃப் ஃபார்முலாவ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும்.